ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல்ப போட்டு உடைக்கும் போதே அது 5 கிலோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? என்ன கண்டராவி மாதிரி. லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு ஒரு சில பேர் மட்டும்தான் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க. அதுல நம்ம செலக்ட் பண்ண அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நித்யா கல்யாணி, கனி அண்ட் கௌசிக். அவங்க 3 பேருக்கும் வழக்கம் போலதான் பொறா விசில. எவன்டா விசில் அடிச்சதே? காத்துனா காத்து. ஓ பர்சனல் ஃபேனா இருக்கு. காத்துனா காத்து. அடேங்கப்பா, முடி பறக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஃபேனா இருக்கும் போலயடா. கண்டிப்பா டவுட் இல்ல. சோ இந்த அளவுக்கு அதோட வேகம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. பாக்குறதுக்கு என்னமோ ப்ராடக்ட் இத்தனூண்டு தான் இருக்கு, ஆனா இதுல இருந்து எப்படி அம்புட்டு காத்து ஏதோ தப்பா இருக்கே. சரி ஓகே, நீ டெமோ ஸ்டார்ட் பண்ணு, நான் கண்டுபிடிக்கிறேன். எல்லாரும் கண்ணையும் அவன் மேல போக்கஸ் பண்ணுங்கடா. அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாத்துறலாம். கண்டிப்பாங்க, அதுக்காகவே நாங்க டெமோ காட்டுறோம். ஏன்னா நீங்க டிவில பாக்குறீங்க, உங்களுக்கு அதானே பார்த்தேன். எப்படிரா மிளகு டப்பா ஃபேன்ல இருந்து இவ்வளவு காத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதானே எனக்கு புரியுது. நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன், புரியும்படியா சொல்லு. உங்களுக்கு புரியலையா? அதாவது பக்கத்திலே ஒரு ஆங்கர் அக்கா நிக்கிறாங்க இல்லையா, அவங்க ட்ரெஸ்ஸ மட்டும் கொஞ்சம் உத்து பாருங்க. கொஞ்சம் அப்பிலே சூடு. அந்த ஃபேன் என்னமோ ஸ்ட்ரைட்டா தான் நிக்குது, காத்து அப்போ ஸ்ட்ரைட்டா தான் வரணும். எப்படா ஸ்ட்ரைட்ல நின்ற ஆங்கர் அக்கா ட்ரெஸ் வரைக்கும் அந்த காத்து வருது அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் அடுத்த டெமோவையும் பார்த்தேன். ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. அடைஞ்சிருமா? பாத்துலாமா? கண்டிப்பா அடையும். பிகாஸ் அந்த ஃபேன் உடைய பெட்டரா இருக்கு அப்படிங்கறதால அங்க நீங்க பாக்குறீங்க எல்லா ஃபேனும் அடைஞ்சா. பாத்தீங்களா? நீங்க அத கவனிச்சீங்களா? இல்லையா மச்சான், இல்லையா? இல்லையா? சரி ஓகே. அங்க நிக்கிற அந்த ஆங்கர் அக்காவுடைய ஷோல்டருக்கு லைட்டா ஒரு ஜூம் போய் பாருங்க. ஜூம் போயிருக்காங்க. ஜூமா மச்சான் மாட்டிக்கிட்டாரு, கொடிய நாட்டிக்கிட்டாரு, மச்சான் மாட்டிக்கிட்டாரு. இப்ப தெரிஞ்சிருச்சா? பின்னாடி ஒரு பெரிய ஃபேனை வச்சு அதை ஃபாஸ்டா ஓட விட்டு இந்த தம்மா துண்டு ஃபேனுக்கு டெமோ காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட மூளைக்காரங்க பாருங்க. வழக்கமா இந்த மாதிரி ஃபேன் டெமோக்கெல்லாம் எப்பயுமே க்ளோஸ் அப் ஷாட் மட்டும்தான் வைப்பாங்க. இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒயிட் ஷாட் வச்சு பப்பர பேன் மாட்டிக்கிட்டாங்களே. ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். Thank you. காரணம் குவாலிட்டியான சோல் கொடுத்திருக்காங்க. அந்த டிசைனா இருந்தாலும் சரி, ஸ்லிப் ஆகாம இருக்க போது எந்தவித சர்ஃபேஸ்லயும் சரி. நீங்க அட பாவிங்களா, நீங்க இன்னுமாடா அந்த பழைய குரலி வித்தையை கைவிடவே இல்ல, இன்னும் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? செத்துருவாமா, விட்டா செத்துருவா. வழுக்கக்கூடிய சர்ஃபேஸா இருந்தாலும் இதை பயன்படுத்தும் போது மேக்ஸிமம் ஸ்லிப் ஆகாது. நாங்க கேட்டோமா அந்த செருப்பு ஸ்லிப் ரெசிஸ்டண்டா இல்லையான்னு நாங்க கேட்டோமா? இதுல அந்த புள்ள கைய வச்சு வேற மறைச்சிக்குதாமா. எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. என்ன விஷயம்னு சொல்லாமலே பேசிக்கிட்டு இருக்கனா? ஒண்ணு இல்லங்க, அந்த செருப்பு அந்த புள்ள திருப்பும் போது கொஞ்சம் நல்லா ஜூம் போய் பாருங்க. அந்த செருப்புக்கு பின்னாடி ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த செருப்பை நார்மலா அதுல வச்சு அது வலிக்கிட்டு போயிருன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஆணி அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இதுல இவங்க ஸ்லிப் ரெசிஸ்டன்ட்னு கோவி விக்க வேற செய்யறாங்க. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. இதுல ஹைலைட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆணி மற்ற இவங்க இன்னைக்கு கண்டுபிடிக்கல, ஆதி காலத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். பித்தலாட்டம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் யாருக்கும் தெரியாத மாதிரியாச்சு பண்ணி தொலைங்களா. எதுக்குடா இப்படி பப்பரப்பான்னு ஓப்பனா பண்றீங்க? யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கேன், ஏதோ அவார்ட் வாங்கின மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன். மோஸ்ட் பிளே இந்தியாஸ் பிரீமியர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம் 2024ல 5 மில்லியன் ஐபிஎல் பிரெடிக்டர் கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணி 100% டெபாசிட் போனஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ், அதாவது இன்ஸ்டன்ட்டா டபுள் ஆயிரும் உங்க டெபாசிட். ஆப்பை டவுன்லோட் பண்றது மூலமா 200 போனஸ், FBல ஃபீட்பேக்கை ஷேர் பண்றது மூலமா 200 போனஸ் கிடைக்கும். மோஸ்ட் பிளேல உங்களுடைய ஃப்ரெண்டை ரெஃபர் பண்றது மூலமாவும் 1200 ஃப்ரீ போனஸ் கிடைக்கும். அண்ட் முக்கியமா ஐபிஎல் மேட்ச் எல்லாத்தையுமே HD குவாலிட்டில மோஸ்ட் பிளேல உங்களால பார்க்க முடியும். சோ யாரெல்லாம் ட்ரை பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி மோஸ்ட் பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்க. மார்க்கெட்டுக்கு போன விஷயம். மார்க்கெட் போனீங்கன்னா இங்க நீங்க பாக்குறீங்க 699 ரூபாய் சேம் ஃபேனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க அவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தத்துல எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் நாட்டால ஆங்கர்ஸ்னா நாங்க நம்பரை மட்டும் கரெக்டா சொல்லவே மாட்டோம்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே. மார்க்கெட் போனீங்கன்னா இங்க நீங்க பாக்குறீங்க 699 ரூபாய் சேம் ஃபேனுக்கு
ஏமா இங்க பாரு, அது 699 கிடையாது. 699க்கு முன்னாடி 1 போட்டிருந்தாங்க அப்படின்னா அது 1699ன்னு சொல்றது தான் சரி. என்ன கடைசில என்ன அந்த புள்ளைக்கு கிளாஸ் எடுக்க விட்டாங்க? ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. இப்போ டாஸ்க்குக்கான நேரம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அதை சாப்பிட்றதுக்காக தான் வாங்கியிருப்போம், ஆனா இப்ப வரைக்குமே யாருமே அதை சாப்பிட்டிருக்கவே மாட்டோம். அது என்ன? நம்மெல்லாம் இதுக்கு முன்னாடி மண்டையில முடி இல்லை அப்படின்னா அந்த ஃபைபர் பவுடர் மாதிரி ஒரு டப்பாவை எடுத்து மண்டையில அப்படியே கொட்டுவாங்க, அது அப்படியே முடி வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் சேனல்லே சாதிக் அஜீஸ் சேனல் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ நம்ம நாப்டால்காரன் அந்த ப்ராடக்ட் மாதிரியே நான் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சு கொண்டு வரேங்கிற பேர்ல என்ன கர்மத்தை தெரியுமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கா? முடி இல்லாத இடத்துல முடிய போடுறான்னு சொன்னா ஏதோ ரோட்டுக்கு தார் போடுற மாதிரி மண்டையில தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்காடா? இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? இந்த காருக்கு பைக்குக்கெல்லாம் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் ஒன்று வாங்கி அடிச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து மண்டையில அடிச்சு விட்டுட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களையே நம்ப சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? சரி சரி போ போ, இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது, மாமா கூட தனியா சொல்றதுல. இதுல ஹைலைட் என்னன்னா, நார்மலா லேடிஸ் இந்த வாங்க எடுத்து சீவுனாங்க அப்படின்னா நடுவுல ஒரு கோடு மாதிரி தெரியும் இல்லையா, அது கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பெயிண்ட வச்சு அதை கூட மறைச்சு விடுறாங்க. இங்க புஷ், இங்க புஷ், ரைட்ல புஷ். அங்கச்சி குளிக்குது மாப்பிள, சாயம் வெளுக்குது. அங்கச்சி குளிக்குது, சாயம் வெளுக்குதா? சரி, மண்டைக்கு மட்டும் தான் பெயிண்ட் அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இப்ப மண்டையை விட்டுட்டு பல்லுக்கு வந்துட்டாங்க. இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ புடுங்கலாமே. டீத் ஒயிட்னிங் அண்ட் ஸ்டெயின் ரிமூவர் பென் தாங்க உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது இந்த ப்ராடக்ட்டோட விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பல்ல கரை இருந்துச்சுன்னா அந்த கரையை எடுத்து விட்டுருமாமா. சரி ஓகே, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப கரை கொண்ட பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பற்களை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். என்ன கண்டராவி மாதிரி எப்படி அருமையா இருந்துச்சா? இப்போ அந்த மஞ்சப்பல்காரன் எப்படி அவன் பல்லு மஞ்சப்பல்லா மாறுச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லல, அவனே சொல்றான். அத கொஞ்சம் கேளுங்க. ஆனா டீ குடிச்சதுக்கு அப்புறம் பல்லு ஃபுல்லா மஞ்சக்கரையா இருக்கும், ஸ்மெல் வேற வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டீத் ஒயிட்னிங் அண்ட் ஸ்டெயின் ரிமூவரை பயன்படுத்தினேன். இப்போ என் பல்ல மஞ்சக்கரையும் இல்ல, ஸ்மெல்லும் இல்ல. ஏண்டா டீ குடிச்சு குடிச்சு உன் பல்லு இப்படியாச்சா? நீ டீய வடிகட்டி தான் வாயில ஊத்துனியா இல்ல டீ தூளோட போட்டு சமைச்சு மென்னியான்னு தெரியல, வாயெல்லாம் ஒரு டீ தூளா இருக்கேடா. இந்த டீ தூள் வாய்க்கு எதுக்குடா ப்ராடக்ட்? போய் நல்லா வாய் கொப்பளிச்சாலே சரியா இருக்குமே, இது தெரியாத தற்கூரியாவடா இருக்க நீ? ஐயோ, இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இவனுக்கு பாத்தீங்களா, பல்லுல மட்டும் இல்ல உதட்டுல இருந்த கரையும் சேர்ந்தே காணாம போயிடுச்சு. இதுல அவனுங்களே சொல்லிக்கிறாங்க இந்த ப்ராடக்ட்ட பல்லுல மட்டும் தான் யூஸ் பண்ணணும், தப்பி தவறி கூட உதட்டுல பற்றவே கூடாதுன்னு. பற்கள்ல மட்டும், உங்களுடைய லிப்ல படக்கூடாது. முடியலடா உங்களோட. பல்லுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டீங்க, மண்டைக்கு பெயிண்ட் அடிச்சிட்டீங்க, அடுத்து வேற எதுக்கு பெயிண்ட் அடிக்க போறீங்க? கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி சும்மா பல சும்மா தகன்னு அப்படி ஃபினிஷிங்ல இருக்கு. எப்படி இருக்குது? சும்மா தகன்னு, சும்மா பலன்னு. கரெக்டா ப்ரோ? எக்ஸாக்ட்லி. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஓட கண்ணு கூஸ்து சூரியனுடைய வெளிச்சம் கிடையாது, நம்மளுடைய கோல்டன் ஜுவல்லரியோட வெளிச்சம் அந்த அளவுக்கு இருக்குது. அடே ரொம்ப ஓவரா போறீங்கடா. சொல்லுங்க, வேணான்னு சொல்லல, அதுக்கு நீங்க காதலெல்லாம் ரத்தம் வர அளவுக்கா சொல்றது? ஏன் இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? நீ நான் பீலாம் பண்ணனா? இதுல என்ன ப்ரூவ் பண்ண யோசிச்சீங்க? சோடாக்குள்ள போடும்போது கலர் போயிரும், கோல்டன் பிளேட்டிங் போகுமோன்னு யோசிப்பீங்க. அந்த பிரச்சனை இங்க தேவையே கிடையாது. கலரே போகலங்க, கலரே போகல. இல்ல இப்ப எனக்கு என்ன கேள்வினா, முதல்ல எவன் உன்கிட்ட சோடால கவரிங் செயினை போட்டு குடுக்குனா அது கலர் போயிரும்னு
சொன்னா? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. பல்ப போட்டு உடைக்கும் போதே அது 5 கிலோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? இது வேறயா? பல்பு உடைஞ்சா அது 5 கிலோ. பல்ப போட்டு உடைக்கும் போதே அது 5 கிலோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படா உங்களால மட்டும் புதுசா கண்டுபிடிச்சு உருட்ட முடியுது? இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா தெரிஞ்சுக்க. ஆனா இப்பெல்லாம் இவனுங்க உருட்டுறதுல மட்டும் ஸ்பெஷலிஸ்டா இல்லங்க, கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டாங்க. நிறைய பஞ்சு டயலாக்லாம் பேசி ப்ராடக்ட்டை விக்கிறாங்க. அதுல ஒரு சில சாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்க. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும் இல்ல பால் குடிக்கணும். லக்கு சில பேருக்கு மாத்தலாம், ஆனா லுக்க மாத்தவே தேவையில்லை. நான் எது சொன்னாலும் அதுல ஒரு பஞ்ச் வச்சு தான் சொல்லுவேன். எங்க சொல்லு. வெயிட்டான டீல், லைட்டான விலையில, மொத்தமான காம்போ, ஒத்தையான விலையில. நாப்தோலுடைய சேல்ல, நாப்தோலுடைய டீல்ல. இது ஒரு நாள் போதையில நானே சொன்னது. பாத்தீங்களா எப்படி எல்லாம் தேடிட்டாங்கன்னு? அண்ட் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்ல, இப்பெல்லாம் அவங்களே பஞ்சு டயலாக்லாம் ரெடி பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. காஞ்சிபுரம் பட்டு, மதுரைன மல்லி, திருநெல்வேலி அல்வா, ஊட்டினா வெங்கட்டும் கிளைமேட்டும். ஊட்டினா வெங்கட்டு கிளைமேட்டாமா? ஊட்டினா வெங்கட்டும் கிளைமேட்டும். சைக்கிள் கேப்ல அவருக்கு சேர்த்தே ப்ரமோஷன் பண்ணிக்கிறாராமா. நாட்டி பெலோ. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். இதுல இந்த மனுஷன் மட்டும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காப்லையே, நம்ம சும்மாவே இருக்கோமே என்ற பண்றதுன்னு யோசிச்சு கூட இருக்கிற ஆங்கர் கூவு இருக்கு பாருங்க. குதிக்கிற தண்ணில கொத்தா கொத்தான்னு குதிக்கிற தண்ணி யாருங்க குடுப்பாங்க? கூடவே செயின் யாரு ஃப்ரீயா குடுப்பாங்க? கலரே போகலங்க, கலரே போக ஃப்ரீயா வரப்போகுது, ஃப்ரீயா. ஐயோ எல்லாம் ஓகே தாயா, நீ ஃப்ரீக்காக கூவுனது கூட மடிச்சு விட்டுறலாம். ஃப்ரீயா வரப்போகுது, ஃப்ரீயா. ஆனா அது என்ன கொதக்குன்னு கொதிச்சு குதிக்கிற தண்ணில கொத்தா கொத்தான்னு குதிக்கிற தண்ணி. இப்படி ஒரு வார்த்தையை நாங்க வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லையா? எதிர்பாராததை இது எதிர்பார்க்கவே இல்லை சார். வீடியோ கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் நமக்கு வந்து பேய் கதைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க ரொம்ப சீரியஸா சொல்லுவாங்க, மச்சான் நான் பேயை பார்த்தேன், அந்த பேய் மண்டையெல்லாம் விரிச்சு போட்டு அங்கிட்டு சுத்துச்சு இங்கிட்டு சுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை கேட்கும் போது நமக்கு பயங்கர நகைச்சுவையா இருக்கும். பேயை பார்த்தேன், சூப்பரா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்ட, உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நகைச்சுவையான பேய் கதைகளை இந்த கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்க கொஞ்சம் டீடைல்டா எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் சுவாரஸ்யமான பேய் கதைகள்லாம் எடுத்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிடலாம். எப்படி கண்டுட்டு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? சோ உங்கள யார்கிட்டலாம் அந்த மாதிரியான ஃபன்னான பேய் கதைகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் மறக்காம அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்பதான் நம்ம அதை வச்சு ஃபன் பண்ண முடியும். சாலந்தா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான்னு தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டாட்டான்னு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.